நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சோ டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் நவ. சோ பணத்தை நாம ஏன் சோ இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் நவ. சோ நம்ம வந்து பணத்தை இன்னைக்கு எப்படி முதலீடு பண்ற முடியும், எப்படி பெட்டர் ரிசல்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்தியன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 87% பீப்புள் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ண கிடையாது. ஸோ அதே போல 73 பீப்புள் பாத்தீங்கன்னா இன்னும் அடிக்வேட் அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் இன்னும் எடுக்கவே கிடையாது. அதே மாதிரி 93 பீப்புள் பாத்தீங்கன்னா ஈக்விட்டினா என்னன்னே தெரியல ஆக்சுவலி அவங்களுக்கு. 82% பீப்புள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி அவேர்னஸ் இல்லாமே இருக்காங்க. ஸோ 91% பீப்புள் பாத்தீங்கன்னா எஃப்டி தான் சேஃப்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் பண்றோம், தென் வந்து ஸ்பெண்ட் பண்றோம், அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ இந்த சேவ் பண்றதுனால என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ கண்ணுக்கு தெரியாம நம்ம சேவிங்ஸை இன்ஃப்ளேஷன் சாப்பிடுது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன். ஸோ டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ கண்ணுக்கு தெரியாம நம்ம இன்ஃப்ளேஷன் எப்படி 5%ல இன்க்ரிமெண்டல் ஆனா நம்ம ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ரன் பண்றதுக்கு ஒரு 30,000 ஆகுது அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்ல அது எவ்வளவோ இன்க்ரிமெண்டல் ஆயிருக்கும். அதே கையில வந்து ஒரு 1 lakh ரூபி இருக்கு, ஒரு 5% இன்ஃப்ளேஷன்ல அது எவ்வளவு டெப்ரிஷியேட்டபிள் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்ல 35,000 மாறி இருக்கும். ஸோ லைவ் எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா ஒரு கோல்கேட் டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 1989ல ஒரு 8 ரூபாய் இருந்தது. அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு 2024ல 70 rupees இருக்கு. ஒரு மசாலா தோசை பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் இருந்தது, பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 rupees இருக்கு. ஒரு சிலிண்டர் எல்பி சிலிண்டர் பாத்தீங்கன்னா 56 rupees இருந்தது, இன்ஃப்ளேஷனால 830 rupees வந்திருக்கு. சோ இதுதான் கண்ணுக்கு தெரியாம நம்ம சின்னதா ஒரு எஃப்டில சேர்த்து வச்ச பணத்தை எப்படி இன்ஃப்ளேஷன் அப்படியே முழுங்குது அப்படின்றது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். சோ இதனாலதான் சோ நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணனும்னா இன்ஃப்ளேஷனை நம்மளால மாத்த முடியாது. சோ நம்ம கண்ட்ரோல் கிடையாது. சோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம கையில இருக்கு. சோ அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றேன். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை ரைஸ் பண்ற அதாவது வளர்த்து பெரிய ஆளாக்குற வரையும் இன்னைக்கு ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா ஒரு 54,75,000 ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி போர்ஷன் எஜுகேஷனுக்கு தான் போய் சேருது. ஸோ அது ரிமைனிங் போட்டு தான் பாத்தீங்கன்னா ஒரு கிளாத்திங், ஒரு ஹாஸ்பிட்டலேஷன், அவங்களுக்கு ஃபுட்டு, இது மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்களோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட்ல ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே ஒரு ஸ்டூடெண்டோட காலேஜ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2024ல 12 lakhs இருக்கு. 2044ல எவ்வளவோ இன்ஃப்ளேஷன்ல மாறி இருக்கும் அப்படின்னா 46 lakhs and 43,000 மாறி இருக்கும். அது ஒரு மெடிக்கல் பாத்தீங்கன்னா 50 lakhs இன்னைக்கு படிக்க வச்சிடலாம். அதே ஒரு 20 years கழிச்சு அதாவது 44ல பாத்தீங்கன்னா 1.93 crores இருக்கும். MBA பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 lakhs தேவைப்படுது இன்னைக்கு, அதே ஃபியூச்சர்னா ஒரு 31 lakhs தேவைப்படுது. ஸோ ஏன் நம்ம கோல் பேஸ்டா பண்ணணும்? ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு கோல் போஸ்ட் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், ஒரு கோல் லெஸ்ஸா. அதே மாதிரி டெஸ்டினேஷன் போறோம், எங்கனே பிளான் இல்லாம எப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லா ட்ரீம்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ், நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், ட்ரீம் ஹவுஸ், ஸோ ட்ரீம் கார், ட்ரீம் வெக்கேஷன்ஸ், ஸோ எல்லாத்தையும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் இருந்தால் நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கோல்ட், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாப்புல பண்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அது ஃபெமிலியர், வெரி ஃபெமிலியர், நத்திங் பட் பேங்க்ல மந்த்லி பண்ற ஆர்டி மாதிரி. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு பேங்க்ல பண்ற எஃப்டி மாதிரி. ஸோ அதை தாண்டி எஸ்டிபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இருக்குங்க. ஸோ ஹவுசிங் லோனை எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ரெக்கவரி பண்ணலாம்? ஸோ இன்னைக்கு ஹவுசிங் வைஸ் வெரி இன்னைக்கு டிராப்பிங்லாம் இருக்கும். ஸோ வீடுன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ இஎம்ஐ எல்லாம் வாங்க முடியுமானா சொல்ல முடியாது. ஸோ வாங்கலாம், வித் ஹெல்ப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 lakhs ஒரு லோன் வாங்குறோம், டென்யூர் வந்து ஒரு 25 years. இன்னைக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.3 இருக்கு. ஸோ அதுக்கு இஎம்ஐ அப்ராக்சிமேட்லி ஒரு 19 அரௌண்டா 20,000 வச்சுக்கலாம். இந்த 20,000 நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹவுசிங் லோனை சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லியா கட்ட நினைப்போம். ஸோ வேற 20,000 30 40 என்னதுன்னா பேட் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 to 4 years பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக போகும். ஸோ
ஸோ 90% இன்ட்ரெஸ்ட் தான் போகும். ஸோ நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்னா ஒரு 25,000 கட்டதான் நினைச்சிட்டு, அதாவது இஎம்ஐல ஒரு 1/4 20,000 ஒரு இஎம்ஐக்கும் ஒரு 5,000 எஸ்ஐபிலையும் பண்ணி மூலமா நம்முடைய டோட்டலா ஒரு 25 lakhs கட்டி முடிக்கிறப்போ அப்போ 60 lakhs ஆயிருக்கும். திரும்ப நம்ம எஸ்ஐபில அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம் சார். ஸ்மால் ஒரு அதாவது ஒரு சேவிங்ஸுக்கும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். மந்த்லி ஒரு 5,000 ஆர்டியில் பண்றோம், மந்த்லி 5,000 எஸ்ஐபில பண்றோம். வாட் இஸ் த மினிமம் டிஃபரன்ஸ், ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சார் பார்த்துக்கலாம். இது வந்து த்ரூ எஸ்ஐபி மூலியமா கூட நம்மளுடைய பென்ஷன் சொல்லுவோம் கொலாக்கெல்லாம். ஸோ இட்ஸ் எஸ்டபிள்யூபி. ஒரு 10,000 அப்ராக்ஸா ஒரு 15 years பண்ணா கூட எவ்ரி மந்த் 30,000 per month அவங்க லைஃப் லாங் வாங்கலாம். ஒன்லி அது ப்ராஃபிட் போர்ஷன் மட்டும்தான். கேபிட்டல் ஆல்ரெடி க்ரோ ஆயிரும், அது தனியாக செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஓவர் த பீரியட்ல சென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு ஓவர் த 40 yearsல. ஸோ நாட் பிலோ த 11.5%, 15% ஆவரேஜாக இருக்கு. ஸோ ஆவரேஜாக 12 to 13% ஒர்க் அவுட் ஆகும். வெரி லாஸ்ட் 35 yearsல என்னென்ன சரியாஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு அஷர் மேதா ஸ்கேம் நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் அப்செட் நடந்திருக்கு, .com பபிள் நடந்திருக்கு, பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் டெம்பரவரிலி கரெக்ஷன் ஆயிருக்கு. தட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை. ஸோ கம்மியான வாங்கணும் இல்லைங்களா, அதான் ரூல் அந்த மாதிரி. ஆனால் ஓவர் த லாங் பீரியட்ல மார்க்கெட் மேலே தான் இருக்கு. ஸோ மிட் அண்ட் லாங் டேர்ம் கோலுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் சிறந்தது. ஸோ பேங்க்ஸ்லாம் யார் பண்றா பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ, இன்சூரன்ஸ்னா ஐஆர்டிஏ, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ரியல் எஸ்டேட்னா ரெரா, கோல்டுனா அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ வாரன் பஃபெட் ஆஸ் பர் கோட். ஸோ செலவு பண்ணது போக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஜெய்கா பார்ட்னர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கா சார்? ஓகே, தேங்க்யூ.